வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய 2 முக்கியமான தொழில் நகரமா இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கும், ஒசூருக்கும் இடையிலான ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பேரிசன தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒசூரை பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 1970கள் வரைக்கும் ஒசூர் ஒரு பேரூராட்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒசூருடைய மொத்த பாப்புலேஷன் அப்படின்றது வெறும் 6000 இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒசூருடைய மொத்த இண்டஸ்ட்ரீஸ் உடைய எண்ணிக்கை அப்படின்றது வெறும் 10 இருந்துச்சு. ஆனா 1970கள்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது சிப்காட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சிப்காட் இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் சிப்காட் ஒசூர்ல உள்ள ஏக்கர் கணக்கான லேண்ட்ஸ் கையகப்படுத்துறாங்க. குறிப்பா தொழிலுக்கு உகந்த மாதிரியான நிலங்களை ஃபுல்லா கையகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒசூரை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவே ப்ரமோட் பண்றாங்க. இதனுடைய விளைவா நிறைய வெளிநாடு நிறுவனங்கள் அவங்களுடைய முதலீடுகளை ஒசூர்ல செய்ய தொடங்குறாங்க. இதனுடைய விளைவா ஒசூருடைய இண்டஸ்ட்ரியல் குரோத் அப்படின்றது கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. இப்ப 50 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய 21 மாநகராட்சிகள்ல ஒசூரும் ஒரு மாநகராட்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒசூருடைய பாப்புலேஷன் அப்படின்றது 6 லட்சத்துக்கும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சேர்த்து இன்னைக்கு ஒசூர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எண்ணிக்கை அப்படின்றது 3500க்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒசூருடைய இந்த வளர்ச்சி அப்படின்றது எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்னு தான் பல பேரால சொல்லப்படுது. அதே போல மறுபக்கம் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரும் உத்தரப்பிரதேசத்துல உள்ள கான்பூரும் ஒரே மாதிரியான ஒரு தொழில் நகரமா தான் இருந்திருக்கு. குறிப்பா டெக்ஸ்டைல் செக்டார்ல சிறந்து விளங்குற 2 முக்கியமான சிட்டிஸா கோயம்புத்தூர் மற்றும் கான்பூர் இருந்திருக்கு. ஆனா இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் காலங்கள் போக போக கான்பூர் அதனுடைய தனித்துவத்தை இழந்துருச்சு. மறுபக்கம் கோயம்புத்தூர் படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவும் ஐடி ஹப்பாவும் கோயம்புத்தூர் மாறிக்கிட்டு இருக்கு. அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னைக்கு அடுத்து பாப்புலேஷன் வைஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர் தான் செகண்ட் இடத்துல இருக்கு. அதே போல கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான மேனுஃபேக்சரிங், எஜுகேஷன் மற்றும் ஹெல்த் கேர் ஹப்பாவே விளங்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்திய அளவிலேயே மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான டியர் 2 சிட்டிஸ்ல கோயம்புத்தூரும் ஒன்னா இருக்கு. மறுபக்கம் ஒசூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒசூர் பெங்களூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஆனா பெங்களூருக்கு நிகரா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான தொழில் நகரமா ஒசூர் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதே போல ஒசூரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மேனுஃபேக்சரிங் மற்றும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவே விளங்குது. அதே போல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 25,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அப்படின்றது கோயம்புத்தூர்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. அதே போல ஒசூரை பொறுத்த வரைக்கும் ஒசூர்ல எல்காட் ஒரு ஐடி பார்க்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய விளைவா நிறைய புது ஸ்டார்ட் அப் ஐடிஸ்லாம் அவங்களுடைய இனிஷியல் ஆபரேஷன்ஸை ஒசூர்ல ஸ்டார்ட் பண்ண ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே போல இப்ப இந்த 2 சிட்டிஸ்க்கும் கவர்மெண்ட் சார்பில் என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டைடல் பார்க், எல்காட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அப்புறம் 1,60,000 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஒரு ட்ரேட் ஃபேர் கிரவுண்ட், அப்புறம் ஐடி பார்க்ஸ் போன்ற பல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட் சார்பில் கோயம்புத்தூர்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போல மறுபக்கம் ஒசூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒசூர்ல 2 சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படின்றது இருக்குது. இதோட ஒரு ஐடி பார்க் இருக்கு. இதோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸும் இருக்குது. மறுபக்கம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னைக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சாஃப்ட்வேரா கோயம்புத்தூர் தான் இருக்குது. அதே போல கோயம்புத்தூர் இன்னைக்கு இந்திய அளவிலேயே ஒரு முக்கியமான ஆட்டோமேட்டிவ் காம்போனன்ட்ஸ் உடைய மேனுஃபேக்சரிங்கான மேஜர் சென்டராவே விளங்குது. மறுபக்கம் ஒசூருக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒசூர்ல ஃபியூச்சர்ல ஒரு டெக் சிட்டி வரப்போகுது. அதோட புதுசா ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. இதோட சேர்த்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் அவங்களுடைய ஒரு புது இண்டஸ்ட்ரியல் சிட்டியை ஒசூர்ல பில்ட் பண்ண போறாங்க. சோ இப்ப ஃபைனலா இந்த 2 சிட்டிஸ்லயும் இருக்கக்கூடிய சில முக்கியமான கம்பெனிஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ், மாருதி உதேக், டிசிஎஸ், கேட்டர்பில்லர் மாதிரி நிறைய முக்கியமான நிறுவனங்கள் அப்படின்றது கோயம்புத்தூர்ல லொகேட் இருக்கு. மறுபக்கம் ஒசூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒசூர்ல அசோக் லேண்ட், டைட்டன், டிவிஎஸ் மோட்டார்ஸ், கேட்டர்பில்லர், ஏத்தர் எனர்ஜி மாதிரி நிறைய முக்கியமான நிறுவனங்கள் ஒசூர்லயும் லொகேட் இருக்கு. சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off, by Sabri Karthik.